ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அசோக் ஆறுமுகம் பேசுகிறேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லைஃப்னோட தமிழ் பிஸ்னஸ் பிளான் ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை சொல்லலான்னு உங்கள்லேருந்து சில பேருக்கு இந்த கதை ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறேன். கோல்ட் அட் 10 feet, 10 அடி ஆழத்தில் தங்கம். ஒரு ஊரில் யாரோ சொல்லிட்டானா இந்த இடத்துல 10 அடி ஆழத்தில் தங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆளும் அது நிஜம்னு நம்பிட்டு அதை தோண்ட ஆரம்பிச்சிட்டான். தோண்ட 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 கல்லும் பாறையும் தோண்டி வெட்டி எடுக்கிறதுக்குள்ளார அவன் கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. பட் அது எதுவுமே யோசிக்காம அந்த குறிக்கோளோட நோண்டிகிட்டே இருந்தான். அந்த குழி ஒரு அடியிலேருந்து 2 அடி ஆச்சு, 2 அடியிலேருந்து 4 அடி ஆச்சு. அப்புறம் ஊர்க்காரங்க கேட்டாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னான், 10 அடி ஆழத்தில் தங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்களும் ரொம்ப ஜோராக சிரிச்சாங்க. இவனும் அதெல்லாம் கண்டுக்காம தோண்ட ஆரம்பிச்சிட்டான். இவனை தோன்றதை பார்த்து ஊருக்காரங்களும் கேலி பண்ணுறது நிறுத்தவே இல்லை, இவனும் தோன்றதை நிறுத்தவே இல்லை. 4 அடி எப்போ 8 அடி ஆச்சோ தோண்டி தோண்டி இவனும் கொஞ்சம் டயர்டாயிட்டான். மனசு உடைஞ்சு போயிட்டான். என்னடா தோண்டிக்கிட்டே இருக்கோம், வெறும் மண்ணும் கல்லும் பாறையும் மட்டும் தான் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாறைக்கு தூரமாக வீசிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னொருத்த அதே வழியாக போனான். போகும்போது இன்னும் எவ்வளோ ஆழமான குழி தோண்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்கப்பக்கத்தில் ஊர்க்காரங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்களாம். இவனும் யோசிச்சான், இவனும் தோண்ட ஆரம்பித்தான். ஊர்க்காரங்க திருப்பியும் சிரிக்க ஆரம்பித்தாங்க, கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு எதுவுமே யோசிக்காம இவன் தோண்ட ஆரம்பித்தான். அந்த 8 அடி 9 அடி ஆச்சு, அந்த 9 அடி 10 அடி ஆச்சு. அவன் கடப்பாரு டங்குன்னு ஒரு சத்தம். அந்த இடத்த சுத்தம் பண்ணி பார்த்தான். ஒரு பெட்டி மாதிரி இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தான். அதில் தங்கம் இருந்துச்சு. அந்த தங்கத்தை அப்படியே தூக்கி தோல் மேலே போட்டு நடந்து போயிட்டே இருந்தான். ஊருக்காரங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் என்ன தெரிய வருதுன்னா, தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பண்ண ஆள் மாதிரி நீங்கள் இருக்கணுமா, 2வது ஆளாக இருக்கணுமா, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். காசு யாருக்கு தான் வேணாம், பணம் எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் சொல்லுவாங்க, விட்டமின் எம் இருந்தால் நிறைய விஷயத்த பண்ணலாம். ப்ளூ லைஃப்னோட இந்த பிஸ்னஸ் பிளானில் பணம் மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தும் இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் பிளான்ஸ்லாம் வந்தாங்க, நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் வந்தாங்க, பட் போயிட்டாங்க. ஆமாங்க, நானும் ஒத்துக்கிறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசுங்க. ஆம்வே மாதிரி ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 70 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்களும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான், ஹெல்த் கேர் பேஸ்ட் கம்பெனி தான். பட் அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் எதுக்காக இருக்காங்கன்னா, அவங்களோட விடாமுயற்சி, ஒரு டெடிகேஷன். அவங்க எப்பயுமே லாங் டேர்ம் கோலை நோக்கி போனது கிடையாது. ஷார்ட் டேர்ம் கோல், அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணோம், என்ன அச்சீவ் பண்ணோம், அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தது. அதே மாதிரி நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் வந்தாங்க, டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்லாம் வந்தாங்க. பட் நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க ப்ராடக்டே இருக்காது, வேறவங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, லேபிள் ஓட்டுவாங்க, விற்றுருவாங்க. ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் பிளான் இருக்காது. மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா யாரும் கூட தெரியாது, ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா கூட தெரியாது. 2 மாதம் 3 மாதத்தில் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும். நிறைய பேர் ஏமாந்தாங்க. அதில் 90% ஆஃப் பீப்புள் அந்த முயற்சியை ஃபுல்லாக முடிக்காமலே போயிட்டாங்க, வெற்றியை பார்க்காமலே போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் இது மாதிரி சின்ன சின்ன கம்பெனிங்களாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஏமாற்றம். ஸோ அந்த ஏமாற்றத்தில் வெற்றியில் மாற்றுறதுக்கு தான் ப்ளூ லைஃப் வந்திருக்காங்க. ஸ்கில் இந்தியா ரெக்கக்னைஸ்ட் கம்பெனி அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்டர்டு கம்பெனி. இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைஃப் லிஸ்டட் கம்பெனியாக இருக்குதுங்க. ஆமாங்க, ப்ளூ லைஃப்பும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் கடந்த 2016 இப்போ வரைக்கும் 7-8 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லி இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு லேபிள் ஒட்டி விற்கிற கம்பெனி இல்லைங்க அது. இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தெலுங்கானாவில் இருக்குது. இவங்களோட சயின்டிஃபிக் பேனல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே சயின்டிஃபிக்லி ப்ரூவன் அண்ட் டெஸ்டட் சப்ளிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பேரபின் ஃப்ரீ, லிட் ஃப்ரீ, நோ கெமிக்கல்ஸ். அது மட்டும் இல்லைங்க, கம்பெனியோட மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒரு பிளான் இல்லைங்க, அதில் ஒரு இன்கம் இல்லை, 2 இன்கம் இல்லை, 8 டிஃப்ரெண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இந்த லைனை அடிக்கடி நீங்கள் கேட்பீங்க.
ஏன்னா ஆஸ் an இண்டிவிஜுவல் நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எந்த பிஸ்னஸ்லையும் ஜாயின் பண்ண தேவையில்லை. அது என்ன மட்டும் இல்லைங்க, யார் சொன்னாலும் சரி, சுய புத்தியாக இருங்க, சொல் புத்தியாக இருக்காதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனை நீங்கள் எடுத்துக்கலாம். பேங்க்லேருந்து இல்லை, டைரெக்டாக கம்பெனியில். எப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும், கம்பெனியோட ப்ராடக்டை யூஸ் பண்ணணும், பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி உங்கள் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும்போது உங்கள் ரேங்க்ஸில் அச்சீவ் ஆகும். அந்த ரேங்க் அச்சீவ்மெண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கப்படும். அகெயின் நான் சொல்கிறது அதே தான். இப்போ வரைக்கும் நான் பேசினது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா இப்போவே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் கம்பெனியோட ப்ரொஃபைல், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம், சயின்டிஃபிக் பேனல், கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷனை நம்ம பார்க்கலாம். அண்ட் பிளான் எப்படி இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணலாம். ரெடியா? வேர்ல்டு டேட்டாவை பார்க்கும்போது ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு வெரி ஃபேமஸான புக் ராபர்ட் கியோசாக்கி எழுதியிருக்காரு. ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் வேற. அவங்க புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் ஜனங்க 4 விதத்தில் ஏர்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏர்னிங்கை அவர் டிவைட் பண்ணியிருக்காரு 4 பாக்ஸில். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி எம்ப்ளாயியாக இருக்கும், செகண்ட் கேட்டகரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, தேர்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ரொம்ப கம்மி தாங்க இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாமா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக? எம்ப்ளாயினா என்னங்க, நம்ம காலேஜை முடிக்கிறோம், இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு ஜாப்ல சேர்றோம். 90% ஆஃப் பீப்புள் அதுதான் யோசிக்கிறாங்க. ஒரு ஜாப், செக்யூர்டான ஒரு ஜாப் நம்மளுக்கு கிடைக்குது. அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னன்னா, உங்களுக்கு இதில் ஃபிக்ஸ்டு இன்கம் மட்டும் தான், ஃபிக்ஸ்டு சேலரி தான், மாதம் ஆனால் சம்பளம். நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு கம்பெனிக்காக, அது ஒரு 8 மணி நேரம் கூட இருக்கலாம், 12 மணி நேரம் கூட இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கூட இருக்கலாம். டைம் லிமிடேஷன்ஸ் நிறையா இருக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் அங்கேருந்து சேலரியை நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போ அந்த வேலையை விடுறீங்களோ சேலரியும் உங்களை விட்டுட்டு போயிடும். இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க, அந்த ஜாபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு? நீங்கள் ஒரு ஐடி ஜாப்ல இருக்கீங்கன்னு வச்சுங்க, பண்ண முடியாது தானே. ஸோ அதனால அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கில் பேஸ்ட் சின்ன பிஸ்னஸ் தான். என்ன சொல்லுவாங்க, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு சொல்கிறதும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு சின்ன ஷாப் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. மினிமம் ஒரு 500 பேர் இருந்தால் தாங்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க, ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க, அது ஒரு ஸ்கில்ட் பேஸ். ஏன்னா உங்களுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுற தெரியும், அந்த ஸ்கில் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்க, வண்டிங்களை ரெடி பண்ணுற உங்களுக்கு ஸ்கில், அந்த தொழில் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி டாக்டர் அண்ட் லாயர்ஸ், அவங்க எல்லாம் மெடிசனை படிச்சுட்டு, லாவை படிச்சுட்டு, டாக்டராகவும் லாயராகவும் மேபி அவங்க ஒரு கிளினிக் வச்சிருக்கலாம். இதெல்லாம் ஸ்கில் பேஸ்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷாப்போ ஆஃபீஸோ ஓப்பனாக இருக்கணும். ஏதாவது ஒரு டைமில் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜனங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எப்போ வரைக்கும் அந்த ஆஃபீஸ் ஓப்பனாக இருக்குதோ, பேக்கரி ஓப்பனாக இருக்குதோ, சர்வீஸ் ஸ்டேஷன் ஓப்பனாக இருக்குதோ, கஸ்டமர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். பட் அதுலேயும் இந்த பிஸ்னஸ் அவங்க ஃபேமிலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? 5% நீங்கள் பண்ண முடியும், 5% தான். எப்படின்னா, பேக்கரி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாகவும் ரன் பண்ணலாம். சர்வீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஐடியாவே இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. ஒரு டாக்டரும் லாயரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க பசங்க யாராச்சும் டாக்டராகவும் லாயராகவும் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸை அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி, அதுக்கு அடுத்த லெவல். பிஸ்னஸில் நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதில் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயீஸ். புரியுதுங்களா? எம்ப்ளாயீஸ் அண்ட் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, அது ஒரு சிஸ்டம் இன் பிளேஸ். எப்படி போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஹெச்ஆர் டீம் இருக்குது, அதுக்கப்புறம் போகிறீங்க, ஆஃபர் லெட்டர் கிடைக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, உங்கள் லேப்டாப்ஸை வாங்குறீங்க, எல்லாம் செட்டப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபீஸ் டெஸ்க்கு போகிறீங்க, உங்கள் மேனேஜர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு பொசிஷனை டெசிக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு சிஸ்டம் இன் பிளேஸ். பட் அந்த சிஸ்டமை செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய விட்டமின் எம் வேணும். அந்த விட்டமின் எம் என்னன்னா விட்டமின் மணி. நம்மள இந்த எவ்வளோ பேர்கிட்ட இருக்குது. ஆஸ் அன் எம்ப்ளாயி நான் செல்ஃபாக ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினோட ஒரு சின்னதாக ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு நான் செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஆக முடியும்.
நம்மளிருந்து மேபி ஒரு 2% பீப்புள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். ஃபர்ஸ்ட்லேயே சொன்னாங்க இல்லையா, ஒரு 500 மெம்பருக்கு மேல யாராச்சும் உங்க கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னா அப்பதான் பிசினஸ், இல்லைன்னா அது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். பட் இந்த பிசினஸை டெஃபினெட்லி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா சிஸ்டம் இன் பிளேஸ். நீங்க இல்லைன்னா கூட இந்த பிசினஸ் வேற யாராச்சும் பார்த்துக்குவாங்க உங்க ஃபேமிலியில. அவங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி ஐடியா இருக்குதோ இல்லையோ, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஸ்ட்ரீம்லைன், எவ்ரி திங் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்குது. நீங்க ஜஸ்ட் மேனேஜ் மட்டும் தான் பண்ணணும். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல எவ்வளோ பேர் பிசினஸ் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க, செட்டப் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கம்மி தான். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா கண்டிப்பா இருக்கலாம், இல்லைன்னா இருக்கு சான்ஸ். இன்வெஸ்டர்ஸ் உலகத்திலே 4% தாங்க இன்வெஸ்டர்ஸே இருக்காங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற 96% ஆஃப் மணி, 96% இருக்கிற பைசா இந்த 4% மட்டும் தான் அங்கே இருக்குது. அவங்களால என்ன பண்ண முடியும்? டைம் இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸை எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு முக்கியமாக வேணும் மணி, பைசா. ஓகேங்களா? அந்த பாட்டை ஞாபகம் வருது இல்லை, காசு பணம் துட்டு மணி மணி. ஸோ அதே மாதிரி தாங்க ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். இது நம்ம அப்புறமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம். உங்களை எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ்ல, அது நம்ம பார்க்க போறோம் இந்த பிசினஸ் பிரசன்டேஷன்ல. ஸோ நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா வச்சு அந்த பிசினஸை விடாம டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி நீங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில என்டர் பண்ணலாம், பார்ட் டைமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த பார்ட் டைம் இன்கம் எப்படி உங்க ஃபுல் டைம் இன்கமா நீங்க ரெவென்யூவை ஏர்ன் பண்ணலாம், அதுதாங்க இன்னைக்கு பார்க்க போற ப்ளூ லைஃப்னோட பிசினஸ் பிளான் பிரசன்டேஷன். நீங்க நினைக்கலாம், நான் எதுக்காக இந்த வீடியோவில் கிளிக் பண்ணேன், இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ரைட்டா ராங்கா அப்படின்னு தெரியாம இருக்கலாம். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு யோசிக்கலாம். தப்பே இல்லைங்க யோசிக்கிறதுல. ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னால 4 வாட்டி யோசிச்சுட்டு பண்ணா அது எப்பயுமே கரெக்டா தான் இருக்கும். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு டெஃபினெட்லி சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்றதை வச்சுட்டு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நீங்கள் கரண்ட்லி ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் இருக்கிற இன்கம்மை வச்சுக்கிட்டு ப்ளூ லைஃப்னோட இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ்னோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கோ சர்க்கிளில் கொடுத்துக்கிட்டு ஒரு சின்ன இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மேபி ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு யூஸ் ஆகலாம். இந்த பிஸ்னஸை பண்ணுற டைமில் உங்க கூட கனெக்ட் ஆகிற ஜனங்க பாசிட்டிவ் திங்கிங்காக இருப்பாங்க. நிறைய பேர் உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலாம். மேபி ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரிட்டையர் ஆகிட்டு வாட்டி நான் பிளான் பண்ணுவேன், என் ஒய்ஃபோடையோ என் குழந்தைங்களோட வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க 40 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க? அடுத்த 5 to 10 இயர்ஸில் அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுங்க. அதுதாங்க எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பிளான் யுவர் அர்லி ரிட்டையர்மெண்ட். பட் அதில் என்ன வேணும்? விட்டமின் எம், பைசா வேணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு எஸ்ஐபிலையோ பைசா போடுறதுக்கு உங்களுக்கு பைசா வேணும். ஸோ இப்போ ஒரு பைசா இல்லாமல் கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, ஸோ நீங்கள் ப்ளூ லைஃப்பில் வந்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் நாலேஜ் அண்ட் மினிமம் மணி. மீன்ஸ் கொஞ்சமான இன்ஃபர்மேஷன், கொஞ்சமான நாலேஜ், கொஞ்சமாக இருக்கிற பைசா, அது மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளூ லைஃப்னோட பிஸ்னஸ் பிளான் ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடைக்கு போகிறவங்க ஒரு புது ப்ராடக்ட் பார்க்குறோம், இருக்கிற மொத்தமாக ஷெல்ஃபில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்க மாட்டீங்களே. மேபி ஒரு சோப்பாக இருக்கலாம், நல்ல வாசனையாக வர சோப்பு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சோப்பு வாங்கிட்டு வருவீங்க. அதுலேயும் சின்னதாக கிடைக்கும் ஒரு பேக்கெட் இருக்கும் பாருங்கள், ட்ராவல் பேக் மாதிரி. அது மாதிரி இருக்குதா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தாங்க பண்ண சொல்கிறோம். பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்காக ப்ராடக்ட் என்ன தேவைப்படுதோ அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுக்கல. கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இதை வாங்கி தான் ஆகணும், ஜாயின் பண்ணணுன்னா இது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் பூம் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் இது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு வாட்டி நிறைய சீட்டிங்ஸ்லாம் நடந்துட்டு வாட்டி அவங்க எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. ஸ்கில் இந்தியானோட கைடன்ஸில் வச்சுட்டாங்க. இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட வெப்சைட்டை ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் எல்லா கம்பெனியும் ரெஜிஸ்டர் ஆகுது. இப்பயும் நிறைய கம்பெனிங்க ரெஜிஸ்டர் ஆகாமல் ஒரு கம்பெனி டீட்டெயில்ஸ் இல்லாமல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாக அதெல்லாம் மூடப்படும். பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இந்த 10 இயர்ஸில் நம்ம இந்தியா க்ரோ ஆனது
about close to $3 billion இண்டஸ்ட்ரி ஆயிருக்குது. நிறைய பொட்டென்ஷியல் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸில் பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் தாங்க லீடிங்கில் இருக்குது. $40.5 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணுறாங்க டைரக்ட் செல்லிங் சேல்ஸில். நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. இன்னும் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி 30லேருந்து $40 பில்லியன் டர்ன் அவுட் ஆக போகுது இந்தியாவில் மட்டும். குளோபல் டேட்டா தான் பார்த்தோம். ஏன் நம்ம இந்தியாவில் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கணுன்னு நான் செக் பண்ணேன். 2019 நம்ம இந்தியாவில் டைரக்ட் செல்லிங்கோட சேல்ஸ் மட்டும் 13,000 crores பிஸ்னஸ் நடந்திருக்குது. 13,000 கோடி. அதுக்கு அடுத்த வருஷம் 16,000 கோடி. பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. 21ல் 18,000 கோடி, 22ல் 19,000 கோடியில் டர்ன் ஓவர் ஆயிருக்குது நம்ம டைரக்ட் செல்லிங். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனால தானே இதுக்குன்னு ஒரு கமிட்டியை உட்கார வச்சு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, ஏன்னா இவங்க பார்க்குறாங்க பொட்டென்ஷியல் எங்கே இருக்குதுன்னு. ஏன்னா வேலை வாய்ப்புங்க, ஜாப் கிரியேஷன். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் போய் இன்டர்வியூ போகிறீங்க, ஜாப் கிடைக்குதோ இல்லையோன்னு தெரியாது. பட் இப்போ இருக்கிற ஜாபை தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அடிஷ்னல் இன்கம்மை நீங்கள் இதில் பார்க்குறீங்க. ஸோ அந்த அடிஷ்னல் இன்கம்மை ஜாயின் பண்ணும்போது அதுலேருந்து வர இன்கம்லேருந்து எடுத்து கொஞ்சம் ஒரு ப்ளஷர் வரும் பாருங்க. பைசா மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தும் நல்லா பார்க்கலாம். ஹெல்த் இருந்தால் வெல்த் தன்னால் வரும். நீங்கள் நினைக்கலாம் 2022க்கு அப்புறம் எதுவுமே நீங்கள் கொடுக்கவே இல்லையே. ஸோ கொஞ்ச நாள் முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த ஆர்டிக்கல் பார்க்கும்போது நான் பார்த்தது என்னன்னா, லாஸ்ட் கிராஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 21,000 crores, 21,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. 12% growth இருக்குதுங்க, வருஷம் மேலே வருஷம் இருக்குதுங்க. ஸோ மீன்ஸ் இந்தியன் டைரக்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 to 10 years, 15 இயர்ஸில் மறந்துடுங்க. 10 இயர்ஸில் 40லேருந்து 50,000 crores டர்ன் ஓவர் பண்ண போகுது. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு. இதை நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். என்ன சொல்றீங்க? அல்டிமேட்டான பிசினஸ் பிளான் தானே. நான் உங்களை ப்ளூ லைஃப்னோட பிசினஸ் பிளான் பத்தி என்ன சொல்லக்கூட இல்லைங்க. நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பத்தி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க ப்ளூ லைஃபை ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச நீங்க கம்பெனியை ஜாயின் பண்ணலாம். பட் அது இந்தியன் கவர்மெண்டோட ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா இருக்குதா, ஸ்கில் இந்தியனோட ரெகக்னைஸ்ட் கம்பெனியா இருக்குதா, அவங்களுக்கு ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்குதா, ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குதா, அவங்களது ஓன் சயின்டிஃபிக் பேனல்ஸ் இருக்காங்களா, அதை வச்சு மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க அந்த கம்பெனியை. இல்லைனா ப்ளூ லைஃப் எப்பயுமே உங்களை வெல்கம் பண்ணுது. இன்னத்து தேதியும் இன்னத்து நாளும் நீங்க எங்கேயாச்சும் எழுதி வச்சுங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ் பிடிக்கல, நான் வேற பிசினஸ் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னா கூட வெல்கம் சார். நீங்க எப்பயுமே நீங்க வேற பிசினஸ் ஜாயின் பண்ணலாம். அதான் நான் சொன்னேனே, சுய புத்தியா இருக்கணும், சொல் புத்தியா இருக்கக்கூடாது. நான் சொல்றதை வச்சு நீங்க ஜாயின் பண்ண வேணாம். 6 மாசத்துக்கு அப்புறம் ப்ளூ லைஃபை மட்டும் ஒரு வாட்டி பாருங்க. அந்த டைம்ல நீங்க வரணும்னா கூட டெஃபினெட்லி நான் உங்களை வெல்கம் பண்ணுவேன். நீங்க டிசைட் பண்ணுங்க என்ன பண்ணலான்னு. ஸோ போலாமா நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 100%ல நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிங்க க்ளோதிங் அண்ட் ஆக்சசரிஸ்ல இருக்கும், ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இருக்கும், யூட்டிலிட்டி, ஹோம் கேர், டப்பர்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் டப்பாலாம் விற்பாங்க. ஸ்டேஷனரி, டாய்ஸ் அண்ட் புக்ஸ், அது மாதிரி நிறைய கம்பெனிங்க இருக்குது. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கும். பட் சர்வே பண்ணும்போது மேக்சிமம் கம்பெனிஸ் எதுல இருக்காங்க தெரியுமா? வெல்த், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. ஏன்னா அதுதான் டாமினேட்டிங்கா இருக்குது இப்போ, அதுதான் எல்லாத்துக்கும் வேணும். ஏன்னா 2019க்கு அப்புறம் 2019க்கு அப்புறம் நம்ம கரோனா டைம்லாம் பாஸ் பண்ணோம் பாருங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்மள சில பேர் அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. ஏன் புரியுதுங்களா? இம்யூன் சிஸ்டம், நம்மளோட இம்யூன் சிஸ்டம். ஏன்னா நம்மளோட ஃபுட் அண்ட் ஹைஜீன், நம்மளது சாப்பிட்ற உணவு சரியில்லை, நம்ம பழக்கம் வழக்கம்லாம் சரியில்லை. கரெக்டான டைமில் ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை, கரெக்டான டைமில் தூங்குறது இல்லை. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சி போச்சு. ஸோ ஒரு நியூட்ரிஷன் பேஸ்ட் ப்ராடக்டாக இருக்கணும், கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்டாக இருக்கணும். அதுதாங்க உங்களுக்கு ப்ளூ லைஃப் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கார்பரேட் ஆஃபீஸ். இன்கேஸ் பெங்களூர் வரீங்கன்னா எனக்கு ஒரு நாள் முன்னால் சொல்லிட்டு வாங்க. டெஃபினெட்லி ஆஃபீஸை சுற்றி பார்க்கலாம். லெஜிட்டிமேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், லெஜிட்டிமேட் கம்பெனி. ஏன்னா ட்ரஸ்ட் வர்த்தியான இருக்கிற கம்பெனி தாங்க ப்ளூ லைஃப். இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுமா வேணாமான்னு அது உங்கள் முடிவு தாங்க அது. ஸோ அதனால் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, இது உங்களுக்கு தெரியப்படணும். அப்படி தான் ஸ்கூலில் டீச்சரும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நான் ஸ்கூல் டீச்சர் கிடையாது,
லைஃப் டீச்சரும் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனை இப்போ கொடுக்குறேன். என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் நான் எந்த வீடியோவும் போட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு அது மாதிரி சிஸ்டம்ஸே இல்லை. இதுக்கு முன்னால் நான் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஆன்லைன் ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இன்கமும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், லைவாக காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நம்மளோட ஹெல்த் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏஜ் ஆகுதுங்களா, ஸோ ஹெல்த்தை பார்க்கணும், நம்ம பசங்களோட ஹெல்த்தை கவனிக்கணும். ஏன்னா கரெக்டான டைமில் சாப்பிட்றதில்ல, எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் கொடுக்கும்போது ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சோண்டு அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் சிஸ்டமில் ப்ளூ லைஃப்பில் ஜாயின் பண்ணேன். ஐ லைக் த ப்ராடக்ட், எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்குது. ஸோ நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கம்பெனியோட மிஷன் அண்ட் விஷன் என்னென்னா, அடுத்த 10 வருஷத்தில் அட்லீஸ்ட் 1 கோடி பேர் ப்ளூ லைஃப்பில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அட்லீஸ்ட் 50,000 1 லட்ச ரூபா அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு ப்ளூ லைஃப் தாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ரைட், லெட்ஸ் மீட் த மேனேஜ்மெண்ட் டீம். மிஸ்டர் சமீர் ஜே நாயர், மேனேஜிங் டைரக்டர். ஒரு 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். ப்ளூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க ஐடியா தான் எல்லாமே. ஸோ ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் ப்ளூ லைஃப். இவர் இல்லைன்னா அந்த ப்ளூ லைஃப் கம்பெனியே இருந்திருக்காது. அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட சிட்டிங் கமிட்டி மெம்பர் அவர். கேரளா ஸ்டேட்டும் எடுத்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்தாலும் சரி, கர்நாடகா எடுத்தாலும் சரி, சவுத் இந்தியானோட ஹெட்டுங்க அவர் இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில். ஸோ ஒரு கம்பெனி 2016 ஸ்டார்ட் ஆகி 2024 தாங்க இப்போ ஆகுது. ஒரு கம்பெனி வித்தின் 3 இயர்ஸ் அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பண்ணிடுச்சு, ஓன் சயின்டிஃபிக் பேனல்ஸ் அவங்க ரிசர்ச் பண்ணிடுச்சு, கம்பெனி ரெஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு, இருக்கிற எல்லா சர்டிஃபிகேஷனும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, கம்பெனி ரெக்கக்னைஸ்ட் ஆயிடுச்சு ஸ்கில் இந்தியாவிலேருந்து. அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் சிட்டிங் கமிட்டி மெம்பர் சவுத் ஹெட்டாக இருக்காருன்னா மிஸ்டர் சமீர் ஜே நாயர். அவரோட விடாத முயற்சி, ஏன்னா அவர் போராடினாரு, வெற்றி அவருக்கு வந்துருச்சு. மிஸ்டர் கிரீஷ், நம்ம கம்பெனியோட சிஇஓ. இவருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. அண்ட் உங்கள்லேருந்து சில பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆம்வேனோட ப்ராடக்ட் பார்க்குறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, ஐயா இந்த பிஸ்னஸில் இருந்திருந்தீங்கன்னா சார் ஆம்வேல தான் இருந்தார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மிஸ்டர் ரஞ்சித். நம்ம எல்லாரும் ஒரு பார்ட் டைம் ஜாபை தேடுறோம். சார் பார்ட் டைம் ஜாபே ஃபுல் டைம் ஜாபாக மாற்றிட்டார். ஏன்னா சார் ஜாயின் பண்ணதே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில். அங்கேருந்து அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணி 20 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய டீம் பில்ட் பண்ணார். வெரி குட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், வெரி குட் கோச். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னால் இருந்த கம்பெனி சமி டைரக்ட், சபின்சா கார்பரேஷன், உங்களில் சில பேருக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி தான். அதில் ஆஸ் அ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நவ் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ஷியாம் சுந்தர் சார், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஹீ இஸ் வெரி டவுன் டு அர்த். ஆஃபீஸில் போனால் கூட மீட் பண்ணலாம் இவங்கள. வெரி குட் ட்ரெயினர், வெல்னஸ் கோச், மோட்டிவேஷ்னல் கோச், சொல்லிக்கிட்டே போகலாங்க. 20+ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னால் மலேசியாவில் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் ஆஸ் அ சிஇஓ ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சபின்சா கார்பரேஷன் சாமி டைரக்டில் ஆஸ் அ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அண்ட் நவ் அட் ப்ரெசென்ட் இஸ் வித் ப்ளூ லைஃப் ஆஸ் அ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். மேனேஜ்மெண்ட் டீமை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க. ஸோ சொல்லுங்கள், இவங்க பிளான் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் இந்த பிளான்? இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க. ப்ளூ லைஃப் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் டைரெக்டாக உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து கிடைக்குது. உங்களுக்கு வேணானா விட்டுறலாம், அதை டைரெக்டாக போய் பேங்க்கில் வாங்கிக்கிங்க. 8-10% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். பட் இங்கே நீங்கள் ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஸோ நம்ம சயின்டிஃபிக் பேனல் டாக்டர் பிரதீப் வால்வேக்கர் சார் அண்ட் டாக்டர் ரகுவீர், இவங்க 2 பேர் தாங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், ரிசர்ச், R&D. இவங்க இல்லைன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸே இல்லைங்க. அல்டிமேட் ப்ராடக்ட்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. டாக்டர் பிரதீப் பார்த்தீங்கன்னா மும்பை யூனிவர்சிட்டியில் ஆஸ் அ ஃபார்மகாலஜிஸ்ட்
இருக்காரு. அண்ட் ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் த கிளினிக்கல் ட்ரையல்ஸ். 100க்கு மேலே கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டாக்டர் ரகுவி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து உத்தியோக் ரத்னா அவார்டும் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ சொல்லுங்கள், இது மாதிரி ஒரு சயின்டிஃபிக் பேனலில் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருக்க முடியுமா? கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தெலுங்கானாவில், அதோட பிக்சர்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸு இட்ஸ் கம்ப்ளீட்லி 100% ஆர்கானிக். பல வாட்டி குவாலிட்டி செக் ஆகிட்டு வாட்டி, பல வாட்டி டெஸ்டிங் ஆகிட்டு வாட்டி தாங்க நம்மள்கிட்ட வருது. த ரீசன் பிஹைண்ட் இஸ் த சர்டிஃபிகேஷன் தட் த கம்பெனி ஹேஸ் டேக்கன். ஏன்னா இவங்க ஒரு 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தாங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. ஐஎஸ்ஓவில் இருந்த எல்லா சர்டிஃபிகேஷனும் அவங்கள்ட்ட இருக்குது. ஜிஎம்பி இருந்தாலும் சரி, ஹலால் இருந்தாலும் சரி, கோஷர், ஆல் டைப் ஆஃப் சர்டிஃபிகேஷன், ஆல் டைப் ஆஃப் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் செக்ஸ் ஆனால் தாங்க அந்த ப்ராடக்டே உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா அங்கேருந்தே குப்பை தொட்டிக்கு போயிடும். ஹையஸ்ட் சர்டிஃபிகேஷன் எப்பயாச்சும் ஏதாவது ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வாங்கணும்னா யூஎஸ் எஃப்டிஏ தாங்க இருக்குது. ஏன்னா பிகாஸ் கம்பெனி ஹேஸ் டிசைடட் அடுத்த 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளார நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி 40,000-50,000 கோடி பண்ணும்போது கம்பெனி வில் பி இன் 30 to 40 கண்ட்ரீஸ். இப்போ ரீசெண்டாகவே மலேசியா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய் உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கிடைக்கும், இந்தியாவா மலேசியான்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு, ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கண்ட்ரி ஆட் ஆயிருக்கும். அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 40 கண்ட்ரி ஆட் ஆயிருக்கும். ஏன்னா பிகாஸ் வி ஆர் கோயிங் வேர்ல்டு வைட். டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாமா, அதுவும் டிசைட் பண்ணலாம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி. இன்றைக்கும் சரி, 3 மாதத்துக்கு அப்புறமும் சரி, 6 மாதத்துக்கு அப்புறமும் சரி, நான் ரெடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம லைஃப்பை ஒரு 50லேருந்து 60 வருஷம் ரிவைண்ட் பண்ணோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அந்த டைமில் நம்ம பிறந்திருக்க மாட்டோம், பட் நம்ம தாத்தா பாட்டிங்கெலாம் இருந்தாங்க. அவ்வளோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். அவங்களாம் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள். அந்த அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம தோட்டங்கள்லாம் எப்படி இருக்கும், வயல்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஒரு ஃபார்மிங் பண்ணுவாங்க, எப்படி ஒரு உணவு சாப்பிடுவாங்க, எவ்வளோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அவங்க எல்லாம் லீட் பண்ணாங்க. டிசீஸ் அப்படின்னு சொல்லுறதுங்க இல்லை, வயசாயிட்டு வருதுங்க எல்லாரும் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தாங்க. லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆயிடுச்சுங்க. நிறைய வெளிநாட்டு கம்பெனிங்க, இந்தியாவில் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஜாயின்ட் ஆகிட்டு வாட்டி பீப்புள் ஹாவ் கான் எடிக்டட். ஒரு ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம சாப்பிட மாட்டோம். இப்போ நம்ம குழந்தைங்களே பாருங்கள், நம்மளோட பசங்களே பாருங்கள், என்ன வேணும் என்ன சாப்பிடக்கூடாது. கீரை வச்சுட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க, பொரியல் வச்சுட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, சாம்பார் வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து காய்கறிகள்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு நாள் நீங்கள் ஊட்டி விடலாம், 2 நாள் ஊட்டி விடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? கஷ்டம். குழந்தைங்க தானே, கஷ்டப்படுத்தக்கூடாது தானே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சரிப்பா இன்னைக்கு இது நீ சாப்பிடு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோம்? சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் சாக்லேட்டும் வாங்கி கொடுக்குறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் வாங்கி கொடுக்குறோம். ஸோ அது என்னங்க, அதெல்லாம் கெமிக்கல். அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப உடம்பு தாங்க இதாகுது. நிறைய பசங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இந்த இருக்கிற வெயில், இப்போ டைம் பாருங்கள் என்ன வெயிலாக இருக்குது. இப்போலாம் சென்னையெல்லாம் வெயில் பட்டையை கிளப்புது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்பி வரலாமா நம்ம டாப்பிக்கு? ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய குடிக்கிறோம். கோகோ கோலா, பெப்சி, லிம்கா, அதெல்லாம் என்னங்க சுகர். ஒரு பாட்டிலில் 10 கிளாஸ் சுகர் இருக்குதுங்க. அந்த சுகர்னால என்ன ஆகும்? டயபெட்டிஸ் தாங்க வரும். இப்போது அந்த 10 ரூபா 12 ரூபா கொடுத்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸை நம்மளே வாங்கிக்கிறோம். அது மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் இதே ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கூலோ யாரும் குடிக்கிறதே இஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ அன்ஹைஜீனிக்காக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அது தாங்க ஹைஜீனிக்கான இருக்கிற ஒரு உணவு நம்மளுக்கு. இந்த டைமில் அதாங்க ஒரு ஆலோவேரா ஜூஸ் கொடுப்பாங்க, அது குடிங்க. கரும்பு ஜூஸ் இருக்கும், ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ், அது குடிங்க. நம்ம பாடியாக ஹைட்ரேட்டாக இருக்கணும். பட் இப்போ இருக்க டைமில் நம்ம அது மாதிரி இல்லையே. ஃபாஸ்ட் ஃபுட் டக்குன்னு போனோமா, பேக்கரி பக்கத்தில் நின்னோமா, ஏதோ ஒரு கடை பக்கத்தில் நின்னோம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுங்க, பேக் ஜூஸ் கொடுங்க, எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்க. அதனால நம்மளுக்கு என்ன வருது? கேன்சர், டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், அல்சைமர், ஸ்ட்ரோக், ஆஸ்தமா, ஒபிசிட்டி. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ண முடியும்? இமீடியட்டாக பண்ண முடியாது. நம்ம உணவில் உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் விச் இஸ் தேர் வித் ப்ளூ லைஃப், அது நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை பேலன்ஸ் பண்ணலாம், ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ங்க 30+ ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இப்போதைக்கு இருக்குது.
நேச்சுரல் ஷேக் மிக்ஸ் இருக்குது, மல்டிகிரெயின் நம்ம மில்லட்ஸ்லாம் சொல்கிறோம்ல, தெனை பயிறு அதெல்லாமே சேர்ந்து வச்ச ஒரு மல்டிகிரெயின், வெரி குட் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கணும். ஏன்னா வயசாகும் போது அவங்களால எல்லா உணவும் சாப்பிட முடியாது. பட் இதில் கிடைக்கிற ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குதுங்க. இட்ஸ் அ வெரி குட் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள். சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. ஒரு லாக்டேட்டிங் மதர், பால் கொடுக்குற தாய், அவங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப தேவைப்படும். ஏன்னா குழந்தைக்கு பால் அதுலேருந்து தான் கிடைக்கும். ஸோ நல்லா உணவு நல்லா சாப்பிட்டாங்கன்னா குழந்தை நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். பி ஃபியூல், ஸ்ட்ராபெரிஸ், பெரிஸ் அப்படின்னு சொல்கிற 21 டிஃப்ரெண்ட் பெரிஸ், 12.5 lakh ஒராக் வேல்யூ இருக்குது. அவ்வளோ நல்ல ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது. மற்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் விடுங்க, இந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் 10 ml டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் எடுத்தீங்கன்னா அவங்க ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. மேபி ஃபார் சுகர் கண்ட்ரோலுக்காக இருக்குது, பாடி லீன் பண்ணுறதுக்காக இருக்குது. நம்மள ஷேக் மிக்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் பாடி கெயின் பண்ணணும். ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும்னா இஸ் அ ஷேக் மிக்ஸ். இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஒரு 3 to 4 months 6 months கோர்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி லிவர், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைப்போம், ஒரு ருசியோடு சாப்பிடணும்னு நினைப்போம். பட் அதனால என்ன ஆகுதுன்னா மசாலாங்களாக இருக்கிறதுனால, ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா லிவர் தாங்க பாதிக்குது. நம்ம ஆர்கன் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகுறது லிவர் தான். லிவர் பண்ணோன்னா மல்டிபிள் ஆர்கன்ஸ் போயிடும், கிட்னி ஏன்னா எல்லாமே போகும். சுகர் அதிகமாக ஜாயிண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா காலில் வீக்கம் இருக்கும். ஏன் இருக்குது அது மாதிரி வீக்கம்? ஏன்னா தண்ணி கட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற உணவை அந்த தண்ணி கழிவுலாம் போக மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகிடுது காலில். பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கும் போது நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து நின்றீங்கன்னா கால்லாம் வீங்கிடும். எதுக்காங்க? உங்கள் லிவர் கொஞ்சம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வாட்டி உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் இந்த சிம்டம் இருக்குச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி கான்டாக்ட் பண்ணுங்கள், என் நம்பர் ஷேர் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு முயற்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ரேஞ்ச் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோப்லேருந்து எடுத்து, டூத் பேஸ்ட்லேருந்து எடுத்து, நம்மளுக்கு என்ன தேவைப்படுமோ பாடி லோஷன்ஸ் எல்லாமே. ப்ளூ லைஃப்பில் எதுவுமே தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் இல்லைங்க. நம்மளுக்கு நார்மலாக டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? காலையில் எழுந்தோன்னா ப்ரஷ் பண்ணணும், டூத் பேஸ்ட் இருக்குது, குளிக்கணும், சோப் இருக்குது, உங்களுக்கு லோஷன்ஸ்லாம் வேணும், எல்லாமே ரேஞ்ச் ஆஃப் லோஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் கண்ணில் கீழே மஸ்காரா போடணுன்னா வி ஹாவ் ஆர் ஓன் காஜல். ஓகேங்களா? நார்மல் டைமில் சோப், டிஃப்ரெண்ட் சோப்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி நேச்சுரல் சோப் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு சோப்புங்க. எந்த இண்டஸ்ட்ரியிலும் சரி, எந்த சோப்பு கம்பெனியும் சரி, யாருன்னு சோப் ரெடி பண்ணுறது 20 days வரைக்கும் ஒரு சோப்பு ரெடி பண்ணுவாங்களா? 20 நாள் வரைக்கும் ரெடி ஆகுதுங்க இந்த சோப்பு. ஏன்னா இது கோல்டு ப்ராசஸ்டு. ஏன்னா இது கோல்டு மெஷின் ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு நேச்சுரலாக இதனோட இன்க்ரீடியண்ட்டை இன்டாக்டாக வைக்கணும், அதுக்கப்புறம் தாங்க இது வருது. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த 15லேருந்து 20 நாளைக்கு தான் இந்த பாக்ஸ் பெட்டியே ஷெல்ஃபுக்கு வரும் சேலுக்கு. டூத் பேஸ்ட் நீங்கள் சொல்லலாம், டூத் பேஸ்ட் எதுங்க 150 ரூபா 200 ரேட்டு போட்டிருக்கீங்க, ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்ற கம்பெனிலாம் எனக்கு சின்ன சின்ன பேக்கெட்லாம் கிடச்சிடுங்க 30, 40, 50 ரூபாயிலேருந்து. பட் அகெயின் இதில் லிட் இல்லை, கெமிக்கல் இல்லை, உங்கள் பல்லுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா சார்கோல், நீம் லீஃப், மேங்கோ லீஃப் இதில் தாங்க பண்ணியிருக்காங்க. இதனோட செப்பரேட்டாக ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் நடக்கும், நீங்கள் அதை லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வடி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணி பார்ப்பீங்க. இது மாதிரி டூத் பேஸ்ட்டு மார்க்கெட்லேயே இல்லைங்க. ஸோ ஹோப் இப்போ வரைக்கும் நான் பேசினது வச்சு நீங்கள் சுயமாக யோசிப்பீங்க, ஒரு ஹெல்த்தியாக யோசிப்பீங்க, அண்ட் ஒரு வைஸ் பர்சன் மாதிரி ஒரு நல்ல பர்சனாக நீங்கள் யோசித்து உங்கள் முடிவு எடுப்பீங்க. ஸோ முடிவு என்ன இருந்தாலும் சரி, ஐ எம் ஓகே வித் இட். ஆல்ரைட், ஸோ ஃபைனலி நம்ம பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். இப்போது எவ்வளோ நேரமாக நீங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க, மேனேஜ்மெண்ட் டீமை மீட் பண்ணீங்க, சயின்டிஃபிக் பேனலில் நீங்கள் மீட் பண்ணீங்க, ப்ராடக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயில் பார்த்தோம் இப்போது. ஸோ நவ் ஃபைனலி நம்ம இருக்கிறோம் ப்ளூ லைஃப்னோட பிஸ்னஸ் பிளான் 2.0 வெர்ஷன். ஒன்று யோசிங்க, 2.0ன்னு யார் சொல்கிறாங்க? இது எப்பயுமே நம்ம லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ்னு கடவுள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ளூ லைஃப் நம்மளுக்கு கொடுத்தது செகண்ட் சான்ஸ் 2.0. ஏன்னா பிகாஸ் டைரக்ட் செல்லிங் மாடல் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஆசையோடு வருவாங்க, ஒரு கனவோடு வருவாங்க. பட் திங் இஸ் 90% ஆஃப் பீப்புள் அதில் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏன்னா ஒரு டீம் பில்டிங் வரும்போது, ஒரு செல்லிங் பண்ணும்போது அவங்களால இது பண்ண முடியல. ஸோ ப்ளூ லைஃப்
உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறம் எடுத்த இது 2.0 வெர்ஷன். இம்ப்ரூவ்டு பிளான் தான் அது, பட் ரீட்டெயில்டு ஃபோக்கஸ்டாக இருக்குது. நெட்வொர்க் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டீமே ரெடி பண்ணலாம், பயங்கரமாக ஆன் பண்ணலாம். இல்லை உங்களால் டீம் ரெடி பண்ண முடியாது, நீங்கள் சிம்பிளாக ஒரு ரீட்டைல் பர்சனாக நீங்கள் இருக்கணும்னு பார்க்குறீங்க, ஒரு காமர்ஸ் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு பார்க்குறீங்க, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வாங்கி கொடுக்கணும்னு பார்க்குறீங்கன்னா ரீட்டைல் ஃபோக்கஸ்டாக இந்த பிஸ்னஸ் இருக்குது. அதில் மட்டும் என்னங்க கம்மியாக ஏர்ன் பண்ண போகிறீங்க. மாதத்துக்கு 3000 ரூபாயிலேருந்து எடுத்து 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது ரீட்டைல் ஃபோக்கஸ்ட் பிஸ்னஸில். ஸோ பார்க்கலாமா? இதை ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ப்ளூ ஸ்க்ரீனில் காமிச்சேன், மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டிஃப்ரெண்ட் இன்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஸ் அ ப்ரிஃபர்ட் கஸ்டமர் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லை, ஆஸ் அ ப்ரிஃபர்ட் கஸ்டமர். அமேசான் நம்ம லாகின் பண்ணுறோம், அதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ரீட்டைலர் இல்லைன்னா கஸ்டமர். ஸோ நீங்கள் ஆஸ் அ கஸ்டமராக இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 2-3 நிமிஷத்தில் ஆகிடும். நீங்கள் ஒரு ஃப்ரீ கஸ்டமராக இதில் ஜாயின் பண்ணலாம். வெப்சைட் டீட்டெயிலாக பாருங்கள், கம்பெனி பற்றி டீட்டெயிலாக பாருங்கள், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், ரெஜிஸ்டர்ட் கம்பெனி வித் இந்தியன் கவர்மெண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு வாட்டி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதோ, உங்களை இந்த பிஸ்னஸில் யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு கூட பேசுங்க, கம்பெனியோட கஸ்டமர் கேரில் பேசுங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படுமோ அந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுனால உங்களுக்கு டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போனஸ்னு கொடுக்கப்படுது. ஸோ அது 3 டிஃப்ரெண்ட் லெவலில் டிவைட் ஆகும். மேக்ஸிமம் 6% அந்த பிஸ்னஸ் பூல் இன்கம்லேருந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ டீம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ டீம் சப்போர்ட் பண்ணுற டைமில் ப்ளூ லைஃப் உங்களுக்கு கொடுக்குறாங்க டீம் சப்போர்ட் கமிஷன். அந்த டீம் சப்போர்ட் கமிஷன் உங்களுக்கு 10% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது 3 டிஃப்ரெண்ட் லெவல்லேருந்து. ஸோ டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, டீமை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் டீம் பர்ஃபார்மன்ஸும் வரும். ஸோ அதில் உங்கள் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்களா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கும் கிடைக்குதுங்க. ஸோ அகெயின் ப்ளூ லைஃப் என்டர்ஸ் இன் உங்களுக்கு 5th டைப் ஆஃப் இன்கம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மினிமம் 40,000லேருந்து 1 crore வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் மந்த்லி அது கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு 10,000 ரூபா, ஒரு வாரத்துக்கு 25 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பொட்டென்ஷியல் இதில் அன்லாக் பண்ணலாம். 6th டைப் ஆஃப் இன்கம் என்னன்னா மென்டரிங் போனஸ். ஸோ டீம் சப்போர்ட் ஆகிட்டு இருக்குது, ஆஸ் அ மென்டரிங் போனஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது 7 லெவல்ஸ்லேருந்து கம்ப்ரெஸ்ட் அன்லிமிட்டட் டெப்த் வரைக்கும். இந்த அன்லிமிட்டட் டெப்த் என்னன்னா நீங்கள் ஆஸ் அ ரீட்டைல் கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருப்பீங்க, அந்த ப்ராடக்ட் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களும் ஃபர்தராக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கணும்னு பார்க்கும்போது அவங்களோட ஜாயினிங் லிங்க்ஸை ஷேர் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் உங்களுக்கு டவுன்லைன் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பேக் ஆஃபீஸில் லாகின் பண்ணினா உங்கள் லெவல்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டீம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு 7 லெவல்ஸ் வரைக்கும் இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒன் ஆஃப் த லெவல் ஒர்க் பண்ணல, உங்களுக்கு இன்கம் அதில் அதிகமாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஏஐ டூல் ஆட்டோமேட்டிக்கலி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லெவல்லேருந்து 7th லெவலுக்கு மேலே 8, 9, 10 எந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதோ அந்த லெவல், இந்த பெஸ்ட் லெவலை உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி விதின் 7 லெவலில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தட் இஸ்ங்க பவர் ஆஃப் 7 லெவல்ஸ்னோட கம்ப்ரெஸ்ட் இன்கம். ஸோ இப்போ எல்லாம் மென்டரிங் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரீட்டெயில்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது, டீம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரேங்க்கும் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூமுலேட்டிவ் பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேஷன் ஆகுது. அதே டைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக உங்களுக்கு கொடுக்கப்படுது. அது எப்படின்னா ஒவ்வொரு ரேங்க் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால, ஒவ்வொரு அச்சீவ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு பேக் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ மினிமம் அட்வான்ஸ் ஃப்ரீ லோனில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15,000 ரூபாயிலேருந்து எடுத்து 5 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் அகெயின் ஏதாவது ஒரு லோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த லோனை முடிக்கிற வரைக்கும் அடுத்த லோனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அது மட்டும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குதுங்க. ஸோ பார்க்கலாமா? அடுத்த இதனோட டீட்டெயிலாக இந்த 8 லெவலும் பார்க்கலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் போனஸ்னோட கால்குலேஷன்ஸ் எப்படின்னு இருக்கும்.
டீம்னோட ஏர்னிங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளது எல்லாமே ப்ராடக்ட்ஸ், அது SKUன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுக்கு பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, PFG பெயின் ஃப்ரீ கிரானுவல் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதோட MRP 1000 ரூபாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸில் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் 900 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ ரீட்டைல் ஆஸ் அ ரீட்டைல் ஃபோக்கஸ்ட் தெரியுங்களா, ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட் உங்களுக்கு 15. அதே நீங்கள் டீம் டெவலப்மெண்ட் வாடி பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் பாயிண்ட், இந்த பிஸ்னஸ் பாயிண்ட்ல 25 பிஸ்னஸ் பாயிண்ட் வருவது. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இதோட இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று EP அப்படின்னா ஏர்ன்டு பாயிண்ட்ஸ், அது 20 rupees ஈக்குவல் டு 1 EP. ஸோ மல்டிப்ளை இன்டு நம்பர் ஆஃப் EPs உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கும். ஸோ மலேசியா இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அது செட்டப் ஆகிட்டு வாட்டி அங்கே ரிங்கெட்ஸில் கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம்? டைம் நீங்கள் ரீட்டைல் கஸ்டமராக நீங்கள் ஆயிருக்கீங்க, நீங்கள் ப்ராடக்ட் எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஏதாவது ஒரு டைமில், ஏதாவது ஒரு மாதத்தில் 15 BP நீங்கள் 50 BP பாயிண்ட்ஸ் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன் சிங்கிள் பில்லிங்கில் அந்த மந்த்துக்கு உள்ளார 50 BP நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரமோட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் உங்களோட ஜாயினிங் லிங்க்ஸ் எல்லாமே, உங்கள் ப்ரமோஷனல் லிங்க்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் டீமை டெவலப் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் PFG பர்ச்சேஸ் பண்ணீங்க, 900 rupeesக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 25 பிஸ்னஸ் வால்யூம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதம் முடியறதுக்குள்ளார எப்போ நாள் ஒரே பில்லிங் இல்லைங்க, அடுத்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம், ஒரு 20 நாளைக்கு அப்புறம், அந்த மாதம் முடியறதுக்குள்ளார நீங்கள் அடுத்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கார்டியோ சப்போர்ட். அந்த கார்டியோ சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு 25 BP வருது. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு? 50 BP ஆயிடுச்சு. டோட்டல் 50 BP ஆனதுனால அந்த மந்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி குவாலிஃபை ஆகிடுறீங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்காக. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் ஆகிட்டீங்கன்னா அது ஒன் டைம் ஆக்டிவேஷனுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீட்டைல் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஒன் டைம் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜாயினிங் லிங்க்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டீமை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் உங்கள் டீம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. டீம் டெவலப் பண்ணும்போது அதுலேருந்து வர இன்கம்ஸ்லாம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும். அதுலேருந்து வர இன்கம்லாம் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணணும்னா, அது உங்களுக்கு கிரெடிட் ஆகணும்னா, அது எப்படின்னா மந்த்லி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். உங்கள் யூஸுக்காக இருக்கலாம், இல்லைனா யாருக்காச்சும் உங்கள் டைரக்ட் மெம்பர்ஸ்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொரியர் பண்ணலாம். பட் அகெயின், ஏங்க இப்போதாங்க சொன்னீங்க நீங்கள் எனக்கு இது மாதிரி ரீபர்ச்சேஸ்லாம் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கேயும் ரீபர்ச்சேஸ் இருக்குதான்னு கூட நினைக்கலாம். பட் அகெயின் என்னன்னா, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. ஸோ இந்த 25 BP இருக்குது பாருங்க, உங்களுக்கு ரீட்டைல் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். PFG பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆஸ் அ ரீட்டைல் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஜஸ்ட் அ ரீட்டைல் யூசர், நீங்கள் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுறது அந்த டைமில் RP ரீட்டைல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே யூஸ் ஆகும். பட் இந்த இடத்துல நீங்கள் டெவலப் பண்ணுறது பிஸ்னஸ். உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரீட்டைல் பாயிண்ட் வந்து சேரும், உங்களுக்கு BP பாயிண்ட் வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டவுன்லைனில் நானே ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ரீட்டைல் ஃபோக்கஸ், நான் இப்போதைக்கு என் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணோம். ஸோ நான் தேவைப்பட்டுச்சு ஒரு PFG நான் பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு RP ஆக்டிவேட் ஆகிடும். பட் எனக்கு வர BP என்ன ஆக போகுது? பிகாஸ் நான் ஒரு டீமை டெவலப் பண்ணல தான் நான் பிடிக்கும். ஸோ அந்த 25 BP உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டைமில் அந்த மந்தில் பர்ச்சேஸ் பண்ணுறது தேவை கிடையாது. அதுதாங்க கீழே இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் எவ்ரி மந்த் 30 daysல ஒரு வாட்டி நீங்கள் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ உங்கள் டவுன்லைனில் யாராச்சும் டீம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 25 பாயிண்ட் பிஸ்னஸ் பாயிண்ட்ஸு அது உங்களுக்கு ஆக்டிவேட்டாக ஆகிடும். ஸோ ரீட்டைல் ப்ரமோஷனோட இன்சென்டிவ்ஸ்லாம் பார்க்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஸ் அ ரீட்டைல் மெம்பராக பண்ணணும்னு இருக்கீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் டீம் பில்டிங் பண்ணல, ஐ எம் இன்ட்ரெஸ்டட், அந்த 3000லேருந்து 1 lakh rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஸ் அ ரீட்டைல் மெம்பர் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி 200 RP ஸ்லாப்ல வந்திருக்கீங்க. ஸோ மினிமம் அந்த மந்தில் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறது 3000லேருந்து 6000 rupees வரைக்கும் அந்த மந்த்தை நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் அப்கிரேட் ஆகிடுறீங்க ஆஸ் அ மேனேஜர் கிளப். அந்த மேனேஜர் கிளப்பில் உங்களுக்கு 20% பிஸ்னஸ் பூல்லேருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். அந்த டைமில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது 15லேருந்து 30,000 rupees வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க.
யாருங்க கொடுக்குறா? இப்போ இருக்க ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா ஒரு 15,000 ரூபாயிலேருந்து எடுத்து 30,000 ரூபா கிடைக்கிற இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எங்கே கொடுக்குறாங்க? ப்ளூ லைஃப்பில் ஆஸ் அ ரீட்டெயில்டு பர்சன், ஆஸ் அ ரீட்டெயில்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் இப்போ வரைக்கும் யாருமே உங்களுக்கு கீழே சேர்க்கல. நீங்கள் உங்கள் ஐடியிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கு வேணாலும் இந்தியாவில் எங்கே வேணாலும் கொரியர் பண்ணுறீங்க, அது அவங்களுக்கு சென்ட் பண்ணப்படுது. ஸோ இதில் கிடைக்கிற இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மேனேஜர் கிளப்பில் அப் டு மேக்ஸிமம் 30,000 ருபீஸ் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறீங்க. 1,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே 2,000 பாயிண்ட் 2,500 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணுறீங்கன்னா, சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆஸ் அ ரீஜனல் மேனேஜராக ப்ரமோட் ஆகிடுறீங்க. அந்த டைமில் பிஸ்னஸ் பூல்லேருந்து 25% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த டைமில் 50,000 ரூபாயிலேருந்து எடுத்து 1,00,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க ஆஸ் அ ரீட்டைல் மெம்பர். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் யாருமே இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணல, ஒரு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் ஆஸ் அ ரீட்டெயிலாக பண்ணி ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் பண்ணி நல்லா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு ப்ளூ லைஃப் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 6% பிஸ்னஸ் பூல்லேருந்து கொடுப்பாங்கன்னு. ஸோ 3%, 2% அண்ட் 1%. இது எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னா, ஆஸ் அ 3% நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டர் போனஸ், பிஸ்னஸ் ஸ்டார்டர்ஸில் நீங்கள் வரணும். ஸோ மினிமம் உங்கள்கிட்ட 4 டைரக்ட் ஸ்பான்சர்ஸ் இருக்கணும். டீம் டெவலப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ மினிமம் 4 டைரக்ட் வந்தோடனே 10 டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த 3% வருது. பிஸ்னஸ் டெவலப்பர் 10 பேர், 4 பேர்லேருந்து 10 பேர் ஆயிட்டாங்க ஆக்டிவாக, ஒரு 50 பேர் கீழே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு 2% உங்களுக்கு பிஸ்னஸ் பூல் இன்கம்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எந்த டைமில் 30 பேருக்கு மேலே நீங்கள் தாண்டிடுறீங்களோ, 200 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்காங்களோ, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி 1 பிஸ்னஸ் பாயிண்ட் உங்களுக்கு கமிஷனாக உங்களுக்கு வந்துடும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்க, அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டீம் சப்போர்ட் கமிஷன். ஸோ டீம் சப்போர்ட் கமிஷன் லெவல் 1, லெவல் 3 அண்ட் லெவல் 5 கிடைக்குது. 1, 2, 3 சீக்கிரமாக முடிச்சிருந்துருக்கலாம், பட் நம்ம ஒவ்வொரு லெவலாக ஸ்கிப் பண்ணதுனால அப் டு 5 லெவல் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. அது 5%, 2% அண்ட் 3%. பர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கால்குலேட் பண்ணப்படுதுங்க. பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும், 8லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும், 15லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும், 22லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இது கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஒரு இன்கம் மட்டும் உங்களுக்கு வாரம் கொடுக்கப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டீம் பில்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் டைரக்ட் ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், கட்டாயம் எதுவும் கிடையாது, நீங்கள் ஆஸ் அ ரீட்டைல் மெம்பராக கூட 1,00,000 ரூபா வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு கீழே யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணணும், அவங்களும் ரீட்டைல் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பான்சர்ஸ் அவங்க ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்கள் டீம் பில்ட் பண்ணி தான் ஆகணும். வேணான்னா விட்டுடலாம், அதை இல்லைனா நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், ஏன் உங்கள் அப்ளைனுக்கு கொடுத்துடலாம் அதை. பட் டெஃபினெட்லி இன்கம் வரும்போது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இதில் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு லெக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஹையஸ்ட் இன்கம் எதில் வருதோ அது எப்பயுமே கேரி ஃபார்வர்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ அதுலேருந்து செகண்ட் ஹையஸ்ட்டாக வாங்குறவங்களுக்கு 9%, 10%, 11% அண்ட் 12% கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் லெக் எடுத்து பேரிங் பண்ணிடுவாங்க, எது மேட்சிங் ஆகுதோ அதில் மேட்சிங் பண்ணிட்டு உங்களுக்கு 10, 11 இல்லைனா 12% உங்களுக்கு கமிஷன் வீக்லி கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ்னோட இன்கம் ஆப்ஷனில் தான் நீங்கள் மினிமம் ஒரு 10,000 ரூபாயில் ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 25 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு ப்ளூ லைஃப் கொடுத்துருக்காங்க. மென்டரிங் போனஸ். ஸோ நான் சொல்லணும் பார்த்தீங்களா, கம்ப்ரெஸ்ட் இன்கம் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் லெவல் 1ல் இருக்கும்போது உங்களுக்கு 10% இன்கம் வருது, லெவல் 2ல் உங்களுக்கு 9% இன்கம் வருது, லெவல் 3ல் உங்களுக்கு 8% வருது. அதே மாதிரி லெவல் 7ல் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு 10% வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு லெக்கில் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு கீழே 7 லெவலுக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு லெக்கை எடுத்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அண்டர் திஸ் 7 லெவல் அண்ட் உங்கள் இன்கம் அகெயின் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதாங்க ரேங்க் அட்வான்ஸ்மெண்ட் போனஸ். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் டீம் பர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு இருக்குது, ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆஸ் அன் அம்பாசிடர் ஆகிட்டீங்க, கோல்டு அம்பாசிடர் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதோட எடுத்து நம்ம ரீட்டைல் மெயினாக என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஒன்றே ஒன்று தாங்க பண்ணணும், நீங்கள் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணும், ஆஸ் அ ரீட்டைல் கஸ்டமர்ஸ் நீங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும்,
ஆஸ் அ ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் நிறைய பேருக்கு பேசணும், அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ரேங்க்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இட் இஸ் அச்சீவபிள், பட் இட் இஸ் நாட் ஹார்ட். ஆஸ் அன் அம்பாசிடர் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 40,000 rupees per month. இந்த டைம் நீங்கள் இதை ஏர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு 500 EP உங்களது ஏர்ன்டு பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகிடும். டைம் உங்களுக்கு ஏர்ன் பாயிண்ட்ஸ் வர டைமில் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்குறதுக்காக ஒரு 15,000 rupeesனோட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனு கொடுக்க வரும். ஸோ நீங்கள் அதை வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர எலிஜிபிலிட்டியில் நீங்கள் அந்த லோனு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கோல்டு அம்பாசிடர் ஆகும்போது 1 lakh rupees இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 50,000 rupees வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க. பிளாட்டினம் அம்பாசிடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டைமண்டில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு செடான் கார், ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க. அந்த டைமில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பாரிச்சிட்டு இருப்பீங்க. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ராயல் அம்பாசிடர், குளோபல் அம்பாசிடர் அண்ட் க்ரௌன் அம்பாசிடர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராயல் அம்பாசிடரில் இருக்கும்போது மினிமம் ஒரு 20 lakhs வரைக்கும், மேக்ஸிமமே 20 lakhs தாங்க, 20 lakhs வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறது, 30,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு ஜனங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஆஸ் அ பொட்டென்ஷியல் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை மட்டும் ப்ரமோட் பண்ணணும். அதுவும் என்ன பண்ணணும், ஆஸ் அ ரீட்டைல் மெம்பர் நீங்கள் ப்ரிஃபர்ட் கஸ்டமராக ப்ளூ லைஃப்பில் ஜாயின் பண்ணணும். உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக வைக்கணும், ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும். ஒரு ஹெர்பல் ப்ராடக்டில் நீங்கள் வரீங்க, ஒன்று வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹெல்த்து தாங்க முக்கியம். உங்கள் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் உள்ளார்ந்து வர வாய்ஸ் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணலன்னா அந்த பாசிட்டிவ் எதுவும் வராது, ஒரு ஃபேக்காக இருக்க போகுது இது எல்லாமே. ஸோ 20 lakh வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற டைமில் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஹோம் லோன். அப்போ 15 lakh வரைக்கும் உங்களுக்கு ஹோம் லோன் ஆஸ் அ அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. பட் நான் எப்போ ஃபஸ்ட்டு சொன்னால் பாருங்கள், ஏதாவது ஒரு லோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கட்டி முடிக்கிற வரைக்கும் அடுத்த லோனை நீங்கள் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி குளோபல் அம்பாசிடர் ஆகும்போது நீங்கள் 40 lakhs ஏர்ன் பண்ணுறீங்க. க்ரௌன் அம்பாசிடர் ஆகும்போது நீங்கள் 1 crore per month நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. அந்த டைமில் ஒரு பெரிய வில்லா, ஒரு மேன்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 5 கோடி ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. மீன்ஸ் நீங்கள் 5 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பேங்க்லேயும் போய் வாங்கலாம். பட் மினிமம் 8% 10% நீங்கள் அதுக்கு வட்டியே கொடுக்கணும். கால்குலேட் பண்ணி பாருங்கள் அந்த வட்டி எவ்வளோ வரப்போகுதுன்னு. அந்த வட்டியை நீங்கள் சேவ் பண்ணுறது இட் இஸ் ஆஸ் குட் அஸ் நீங்கள் அதை ஏர்ன் பண்ணுறது. மணி சேவ்ட் இஸ் மணி ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசாவை யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டார்டிங், ஒரு ஏர்னிங் பண்ணுற ஒரு ஸ்டேஜுங்க. அது ப்ளூ லைஃப்னோட இந்த பிளான், இந்த பெஸ்ட் பிஸ்னஸ் பிளான் மாடல், அது உங்களுக்கு ஏன் பெஸ்ட்டு அப்படின்னா, நீங்கள் எந்த ஜாப் கூட பண்ணிட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே நீங்கள் ப்ளூ லைஃப்னோட இந்த பிஸ்னஸ் பிளானில் ஜாயின் பண்ணலாம். ஆஸ் அ ஒரு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் டைம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் கிடைக்குது. இதில் நீங்கள் பிஸ்னஸ் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியை, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை லேர்ன் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஏர்னிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது ப்ளூ லைஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ ஆர் நோ கேபிட்டல். நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஆஸ் அ ஃப்ரீ மெம்பர். நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுமா வேணாமான்னு அது நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் பெஸ்ட் ஜட்ஜ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு டூத் பேஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு சோப்பு பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லை ஷாம்பு இருக்குது, இது யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு இது சொல்லுங்கள். உங்கள் ரெகுலர் ஜாப் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமா இல்லையா, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதான்னு பாருங்கள். முடியலன்னா ப்ளூ லைஃப்னோட எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துங்க, பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரீட்டைல் ஃபோக்கஸ்டாக இருங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பேசுங்க மெம்பர்ஸ்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த ப்ராடக்ட் பற்றி பேசுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசவே தேவையில்லை, உங்கள் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது மட்டும் நீங்கள் அதை இப்போ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்க அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க உங்கள் ஜாயினிங் லிங்க்லேருந்து இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்க மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு காமர்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ராடக்ட்டை அட்ரஸ் போட்டோன்னே யாருக்கு அனுப்பணுமோ இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் இது சென்ட் பண்ணுது. ஸோ சிஸ்டம் ட்ரிவன் இது. ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்
செட்டப்பாக இருக்குது. ஸோ சொல்லுங்கள், ஆஸ் அன் எம்ப்ளாயி, ஆஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்டு, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ளூ லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே உங்களுக்கு யாருமே பாஸ் கிடையாது, எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட் தான், எல்லாருமே உங்களுக்கு மென்டர் தான். அண்ட் அகெயின் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட். இப்போ நான் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் டீமில் இருக்கிறவங்க ஜெயிக்கணும். அதுதாங்க டீம் எஃபர்ட். ஸோ நம்ம பார்த்தோமா இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ண ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தோம், எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிஸ்னஸ் ஓனர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் இப்போது எம்ப்ளாயியாக இருப்பீங்க, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பீங்க, இல்லைனா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ப்ளூ லைஃப் கொடுக்கறது இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா விட்டுறீங்களா, அது நான் உங்கள் மேலே விடுறேன். த டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஐ எம் குட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். டிசிஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அதால் முடியும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க என்னால் முடியும்னா அது முடியும், உங்களால் முடியாதுன்னா நீங்கள் தான் அந்த தோல்விக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு ஒரு சின்ன கதை சொன்ன பார்த்தீங்களா, 10 அடி ஆழத்தில் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, விடாத முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, வெற்றி தன்னால் உங்களை வந்து சேரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எஸ் இல்லைனா ஸ்ட்ராங்கான நோன்னு மட்டும் சொல்லுங்கள். ஸ்ட்ராங்கான நோ சொல்கிறீங்கன்னா இன்னித்து நாளும் இன்னித்து தேதியும் நோட் பண்ணி வைங்க. அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணுங்கள். அவனோட சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். அதுக்கப்புறமும் விட்டுருங்க. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் அவர்கிட்ட கேளுங்க. அவரோட ஏர்னிங் இன்கம், அவரோட ஹெல்த்தும் பார்க்கும்போது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு ப்ளூ லைஃப் கொடுக்குது, உங்கள் ஃப்ரெண்டு கொடுப்பாரு. நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுங்கள், அங்கேருந்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே. வணக்கம்.